ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிளிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட் ஷிஃப்ட்னால் நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படிலாம் நம்ம பாடி அஃபெக்ட் ஆகுது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நைட் ஷிஃப்ட்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி நம்மளோட ஹெல்த்து ரொம்பவே பாதிக்கப்படுதுங்க. ஸ்லீப் ரொட்டீன் சேஞ்ச் ஆகும், ஃபுட் ஹேபிட்லாம் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டுங்கிறது இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. ஓகே, இப்போது நைட் ஷிஃப்ட்னால் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தரமான தூக்கமின்மை, அதாவது குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா சன்லைட் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், நைட்டில் தூங்குற மாதிரி இருக்காது. அப்படி நம்ம தூங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தூங்கினாலும் சீக்கிரமே ஏஞ்சிருவோம், ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஒர்க் ஸ்லீப் டிஸார்டர் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு. செகண்ட் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான சோர்வு, அதாவது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃபேட்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஸ்லீப்புமே பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸாக இருக்கும். நாளுக்கு நாள் அது குறையாது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால. தேர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கவனம் சிதறல் மற்றும் மூளை மந்தம். அதாவது இந்த நைட் ஷிஃப்ட் நம்ம மூளையை கூட பாதிக்க சான்சஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுவோம், எந்த டிசிஷனும் மேக் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும்போது நம்ம டிரைவிங் பண்ணுறதோ இல்லை மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதோ ரொம்பவே டேஞ்சரஸாகவே இருக்குங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள், அதாவது எமோஷ்னலாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் காரணமே இல்லாமல் அது இருக்கிறதுக்கு செய்யும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்திங்கன்னா செரிமானம் மற்றும் குடல் பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது நைட் ஷிஃப்ட்டில் ரொம்பவே டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்குங்க. ப்ளோட்டிங், இன்டைஜஷன் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாயிடும், அதனால் டைஜஷனும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் என்னென்னு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நடக்குதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் நம்மளால் டீப் ஸ்லீப் இருக்க முடியாது. அப்போது பொதுவாகவே ஏர்லி மார்னிங்கில் தான் அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம புவர் ஸ்லீப்னால அது ரொம்ப கம்மியாயிடுது. மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுதுங்க. அது குறையிறனால உமனுக்கு எஸ்பெஷலாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, மூட் ஸ்விங்ஸு, டயர்னஸ்ஸு இதெல்லாம் வருது. இந்த ஹார்மோன் மட்டும் இல்லாமல் இன்சுலின் ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுது, அதனால் பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது. இதெல்லாம் நடக்குதுங்க. நெக்ஸ்ட்டு சீரியஸான இல்னஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. டைப் 2 டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இதெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு அதிகமாகவே வருது. ரீசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே ஷிஃப்ட் பார்க்குறவங்கள விட நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்கட்டும் இல்லை டயபெட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால சோஷியல் லைஃப்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்பையும் சரி ரொம்ப டென்ஷனாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி டைம் எதுவுமே நம்ம டைம் ஒதுக்க முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப தனிமையாக அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நைட் ஷிஃப்ட்னால என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு சில டிப்ஸு. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீவ் டேஸில் கூட சேம் அதே பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ரூமை ஃபுல்லாக டார்க் ஆக்கிடுங்க, நம்ம வெளிச்சமே இல்லாத மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நைட் ஃபீலிங் கொடுக்கும். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ரொம்ப லைட்டான ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவி மீல்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க டேயில் சாப்பிட்ற மாதிரி. ஃபோர்த் என்னென்னா காலையில் தூங்குறதுக்கு முன்னாடி 2 hours பிஃபோரே காஃபியெல்லாம் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்தோன்னே நம்ம பாடி கிளாக்கை ரீசெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் போகிறனால உங்களுக்கு பாடி டயர்ட்னஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ கண்டிப்பாக டாக்டர் பாருங்கள். இப்போ சொன்ன இந்த ஸ்மால் சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹெல்தி கிளிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.